வணக்கம் மக்களே. தேனி அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக மலர் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது. மலருடைய கணவர் மதுரையில ஆடியோ அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு வராரு. கை நிறைய சம்பளமும் பை நிறைய கிம்பளமும் வாங்குவான். வாரத்துக்கு வார இறுதி நாளுதான் கணவன் மனைவி 2 பேருமே சந்திச்சிருப்பாங்க. இப்படி திருமணமான புதிதுல வாரத்துல ஒரு நாள் சந்திக்கிறது எல்லாம் ஒரு வாழ்க்கையா. பேசாம நீ மதுரைக்கு இடமாற்ற உத்தரவு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய கணவர் வந்து சொல்லி இருக்காரு. காவல்துறையில இடமாற்ற உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு நிறைய பணம் செலவாகும் தான். கணவன் கிட்ட நிறைய லட்சக்கணக்குல நிறைய செலவாகுமே அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு அதெல்லாம் பரவாயில்லை, எவ்வளவு செலவானாலும் நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவனும் சொல்லி இருக்கான். அதனால மலரும் வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. திருமணமாகி ஓராண்டுகள் தனித்தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்கள்ல சந்திப்பு என்ற நிலைக்கு பழகிக்கொண்ட பின்பு எல்லா நாளுமே கணவனுடன் இருக்கலாம் அப்படின்னு கணவன் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனா அவங்க டிரான்ஸ்பருக்காக முயற்சி செய்யும் போதுதான் தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவன்கிட்ட சொல்லதா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா கேட்கப்பட்ட தொகையோ பெருந்தொகை. அவங்களுடைய குழப்பத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா மலருடைய புருஷன் மணிக்கு இயற்கையிலேயே ரொம்ப கோபக்காரன். இதைக் கேட்டு ஏதாவது அசம்பதம் நடந்துச்சுன்னா என்ன செய்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சோட் இருக்கும் போதுதான் மலருடைய அலைபேசி அழைத்தது. அலைபேசியில யாரும் பார்க்கும்போது உயர் அதிகாரிதான் அழைச்சிருக்காரு. போனே அட்டெண்ட் பண்றாங்க. மலர், நான் வந்து சேகர் பேசுறேன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சாஸ்திரி நகர்ல ஒரு அப்பார்ட்மெண்டல் மசாஜ்ங்கிற பேர்ல விபச்சாரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். பகல்லையே நடக்குறாங்களாம். நீ சரியா ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்க போயிடுங்க. அப்பதான் கையம் கலமா ஆட்களை நீங்க பிடிச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி உத்தரவு போடுறாரு. அப்போ மலர் வந்த மணியை பார்க்கிறாங்க. அப்ப சரியா மணி 10:30 தான் இருந்துச்சு. உடனே ஹெட் கான்ஸ்டபிளான பாண்டி வந்த உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி மலர் வந்து முடிவு செய்றாங்க. இந்த பாண்டிதான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான். மதுரைக்கு பணிமாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுடைய விருப்பத்தை பல நாட்களாக வந்து கிடப்பிலே போட்டு இருந்தாங்க. அதை பாண்டிதான் அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா எங்க நகர்த்தணுமோ அங்க மேல நகர்த்திட்டு போயிட்டான். அந்த உத்தரவுல கையெழுத்து போடக்கூடியவள் லமையுடைய அதிகாரியுடைய மேஜைக்கே அந்த விண்ணப்பம் போன உடனேதான் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியே இப்போ மலர் வந்து பார்க்க போயிட்டு இருக்கா, அவனை வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த அதிகாரி மலரை மட்டும் தனியா உள்ள கூப்பிடுறாரு. தனியாக வந்து பேரம் பேசுறாரு அப்படின்னு நினைச்சுதான் வெளிய வந்து பாண்டி வந்து காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ மலர்கிட்ட வந்து அந்த உயர் அதிகாரி பேச ஆரம்பிக்கிறார். அந்த ரூமுக்குள்ள நீங்க மதுரைக்கு வந்து டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க. பொதுவா இதுக்கு இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனா உங்ககிட்ட நான் அதை கேட்க போறதில்லை. அதை அப்படிங்கிற அந்த வார்த்தையே அவரு அழுத்தி சொல்றாரு. அவர் எதை கேட்க போறார் என்பது அவளுக்கு கோடிட்டு காட்டியது. அசிங்கமாக சிரித்தபடியே அதைவிட அசிங்கமாக பேசினார் அந்த உயர் அதிகாரி. நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக் இல்லை, அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங். சந்தேகம்தான். பி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான செண்பகவல்லிகிட்ட நீ கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போறேன், நீங்க என் கூட வரணும். நாளுதான் உங்கள குட்டியூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன். திரும்ப வந்த உடனே உங்களுடைய டிரான்ஸ்பர் ஆர்டர் ரெடியா இருக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை வந்துதான் கூட படுக்கைக்கு அந்த உயர் அதிகாரி அழைக்கிறாரு. என்ன சொல்றீங்கன்னு அந்த உயர் அதிகாரி கேட்டதுமே மலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய அதிர்ச்சியை புரிந்து கொண்ட அந்த உயர் அதிகாரி, இப்ப ஒன்னும் நீங்க சொல்ல வேண்டாம், 2 நாள் யோசிங்க. டிரான்ஸ்பர் வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. இப்ப நீங்க
கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பேய் அறிந்தது போல மலர் வந்து வெளிய வராங்க. இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என மனதுக்குள் கங்கணம் கட்டியும் பண்றாங்க. அவங்க சொல்லாமலேயே அவங்க கூட வந்த பாண்டி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சர்றான். மெதுவா போட்டு வாங்குறான். என்ன மேடம் மூஞ்சே சரியில்லையே, பணத்தை தவிர வேற ஏதாவது கேட்டாரா மேடம் அப்படின்னு சொல்றான். இந்த உயிர் இல்லாம தலையாட்டிக் கொண்டே ஆமா அப்படிங்கிற மாதிரி நடந்ததை எல்லாத்தையுமே பாண்டிகிட்ட மலர் சொல்றா. யதார்த்தமாக யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க மேடம், இந்த ஆளு சொன்னா கரெக்டா செஞ்சிடுவாரு, அந்த விஷயத்துல நேர்மையான ஆளு அப்படின்னு பாண்டி அவருக்கு சப்போர்ட்டா பேசுறான். என்ன அளவு நேர்மையோ என்று அழுத்துக் கொண்டாள் மலர். என்ன மேடம் எதையோ யோசனையிலே இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப பாண்டி கேட்கும்போதுதான் அவளுடைய நினைவலைகள் கலைந்தது. பாண்டி 4 லேடீஸ் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு நாம உடனே கிளம்பணும், பிராத்தல் ரைடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மேடம் அடையாறு சாஸ்திரி நகர்ல அப்படின்னு சொல்லி விகாசத்தை மலர் வந்து சொல்றாங்க. அங்க வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி வழிந்தான் பாண்டி. ஏன்யா அங்க போய் விபச்சார ரைடு வேணாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி மலர் கேட்டாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் அவங்களுடைய கஸ்டமர் மேடம், எனக்கு ரெகுலரா ஒரு ஆள் வரும், சரோஜான்னு பேரு, பார்க்க சூப்பரா நாட்டுக்கட்டை மாதிரி இருப்பா அப்படின்னு பாண்டி மலர் கிட்ட சொல்றான். இதைக் கேட்ட மலர் தூ உனக்கெல்லாம் எவனியா போலீஸ் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி துப்புறாங்க. தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயர் அதிகாரியிடம் சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை தனக்கு கீழ வேலை செய்யக்கூடிய பாண்டியிடம் சுலபமாக சொல்லிவிட்டாள் மலர். அப்ப மணி சரியாக 1 மணி இருக்கும். சாசை நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டில் நடந்த அதிரடியான சோதனையின் விளைவாக 4 அழகிகள் மற்றும் அந்த தொழில் நடத்திக் கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியையும் ஜீப்பில் அள்ளி போட்டுக்கொண்டு அழைத்து வந்தார் மலர். மற்றவர்கள் அடங்கி உடங்கி இருக்க பாண்டியன் ஆளான சரோஜாதான் துள்ளி கொண்டிருந்தாள். யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன அப்படின்னு சரோஜா கேட்டதுமே நெளி கொண்டிருந்தான் பாண்டி. ஏய் மரியாதையா பேசு, அவரு ஹெட் கான்ஸ்டபிள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மலர் கத்துனாங்க. இன்ஸ்பெக்டரான மலர் கத்துனாங்க. அதுக்கு அந்த சரோஜா அவரு என்னோட கஸ்டமர், அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. வாயை மூடுறி அப்படின்னு மலர் பதிலுக்கு சொல்றாங்க. என்னக்கா கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சரோஜா சொன்னதுமே முன் சீட்டில் அமர்ந்திருந்த மலர் திரும்பி சரோஜாவுடைய முகத்துல ஓங்கி அடிச்சாங்க. அடியின் வேகத்தில் நிலைகுலைந்து விழப்போனவளை மற்ற பெண்கள் எல்லாமே தாங்கி பிடிச்சாங்க. யாருக்கு யாரடி அக்கா, இன்னொரு தடவை அந்த வார்த்தையே சொன்ன கொன்னு அப்படின்னு மலர் வந்து மிரட்டுறாங்க. உடனே அந்த விபச்சார பெண்ணான சரோஜாவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த வார்த்தையே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒருமுறை திரும்பி தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மலர். இன்னொரு தரம் அந்த வார்த்தையை கேட்டேன், உன்னை கொலையே செஞ்சிருவேன்னு கோபத்துடைய உச்சிக்கே போய் கத்துறாங்க. ஸ்டேஷனம் வந்துருச்சு. மலர் முன்னாடி வந்து தலையை சொரிந்தபடி நின்றான் பாண்டி. என்னையா மலருடைய குரலில் எரிச்சல் இருந்தது. மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க மேடம், எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட அந்த பாண்டி கெஞ்சி. ஏன்யா உன் ஆளுங்கிறதை விட சொல்றியா அப்படின்னா ஒன்னு பண்ணு, அவளை இங்க வச்சியே மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை நான் விட்டுறேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டிய பார்த்து கோபமா மலர் கேக்குறாங்க. லாக்கப்ல இருந்த சரோஜாவோ பலமாக கைதட்டி சிரிக்கிறாள். சூப்பர்யா, எக்கோ சூப்பர் அப்படின்னு சொன்னதுமே கோபம் தலைக்கு எருது. தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தாள் மலர். தொய்ந்து போன முகத்துடன் விலகிச் சென்று விட்டான் பாண்டி. பாண்டி எல்லோருக்கும் பிரியாணி பொட்டலமும் டீயும் வாங்கிக் கொடுத்திரு, நாளைக்கு காலையில தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம், சாயங்காலம் ஐயார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மலர் சுரத்து இல்லாமல் சரி என்றான் பாண்டி. அவன் கையில தனியாக ஒரு 100 ரூபாய் கொடுத்தாள் மலர். உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போது பாண்டியுடைய முகம் மலர்ந்தது. ஸ்டேஷனை பார்த்துக்கையா நான்
சாப்பிட்டுட்டு வந்துறேன்னு போறாங்க உன் ஆளோட பேசு ஆனா அத்துமீறாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வார்னிங் பண்ணிட்டும் போறாங்க. எஸ் மேடம் அப்படின்னு பாண்டியும் சொல்றாரு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மாலத்தியுடைய கணவன் அவரை கூப்பிடுறான். போன்ல வந்து பேசுறான். போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழை நடந்த விஷயத்தை சொல்ல இழுக்குறாங்க. ஏன் இழுக்குற விஷயத்தை சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கணவன் கேக்குறாங்க. பணம் நிறைய கேட்டாங்களா வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவன் சொல்றாரு. அதுக்கு மலர் வந்து தன் கணவன் கிட்ட சொல்றாங்க பணம் கேட்கலைங்க அப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தட்டு தடுமாறி விஷயத்தை வந்துதான் கணவன் கிட்ட சொல்றா மாலத்தி. அவர் என்ன பணம் எல்லாம் கேட்கல. அவர் ஒரு 4 நாளைக்கு அவர் கொடைக்கானல்ல ரூம் போடுவாராம். அப்ப அவர் கூட நான் போகணும் என்னோட அவர் தனிமையில இருக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்லிதான் கணவன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே தன்னுடைய கணவனுக்கு கோபம் வந்து காய்ச்சி பூச்சின்னு கத்த போறாரு அப்படின்னு நினைச்சுட்டு தான் இந்த விஷயத்தை மலர் வந்து தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாங்க. ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிக்கிறதே போதும் அப்படின்னு சொன்னா கூட இந்த வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுலதான் மலர் இந்த விஷயத்தை ஒழிக்காம தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாங்க. கணவன் இந்த வேலையை வேணா விட்டுட்டு உடனே மதுரைக்கு வான்னு சொன்னதுமே உடனே ராஜினாமா பண்ணிட்டு மதுரை ரயிலுக்கு இன்னைக்கு சாயந்திரமே ஏறி போயிரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுதான் ஒரு முடிவோட இந்த விஷயத்தை தன் கணவன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட கணவனும் அப்பா அட என் வயித்துல நீ பாலை வார்த்தை செல்லம் 20-30 லட்சம் கேட்டுருவாங்கன்னு நான் பயந்து போயிட்டேன். நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேன்னு நினைச்சேன். பைசா செலவில்லாம காரியம் முடியும்னு இருக்கு. நீ வண்டியோட ஒரு மாரியம்மனை நல்லா கும்பிட்டுட்டு அந்த ஆபீசர் கூட போயிட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு வாமா அப்படின்னு அவருடைய கணவர் சொல்றாரு. இதை கேட்டதுமே சாப்பிட்டு கொண்டிருந்த இலையிலேயே மலர் வாந்தி எடுத்துட்டாங்க. அது எப்படி உயர் அதிகாரி டிரான்ஸ்பருக்காக படுக்க கூப்பிட்டாலும் பணம் கேட்கலையே. ரொம்ப சந்தோஷம் போய் படுன்னு கணவனால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கணவனுடைய பேச்சை அவளால நம்பவே முடியல. அதே சமயம் எப்படி தன் கணவனால் இப்படி எல்லாம் பேச முடிகிறது எனவும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்போது கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியோ ஓடி வந்தான். நீங்க வேற இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க மேடம் உங்களுக்கு புதுசா நான் இலையை போட்டு சாப்பாடு போட சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த அதிர்ச்சியில் இருந்த மலரோ வேணாம் சார் என்னால சாப்பிட முடியாது வயிறு சரியில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மாலை ஒரு 4 மணி வாக்குல தன்னுடைய காவல் நிலையத்துக்கு வந்து சேர்றாங்க. மலர் லாக்கப்ல இருந்த சரோஜாவுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தான் பாண்டி. அவளை பார்த்ததும் சற்று என்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட் வைக்கிறான். மலருக்கு என்ன மேடம் சோர்ந்து போய் இருக்கீங்களே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி பாண்டி ரொம்ப பாசமா கேக்குறான். சாப்பிட முடியல பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மேடம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் பாண்டிகிட்டதான் எப்படி எதையுமே மறைக்காத மலர் வந்து தன் கணவன் சொன்னதையும் அப்படியே வந்து சொல்றாங்க. உடனே பாண்டி சொல்றான் அப்புறம் என்ன மேடம் அவரே ஓகே சொல்லிட்டாரு இல்ல ஆபீசருக்கு போடுங்க விஷயத்தை சொல்லுங்க காரியத்தை முடிங்க மேடம் ஆபீசர் கிட்ட பேசும்போது என்ன பத்தியும் ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றான். இது கேட்டதுமே மலருக்கு வெறுப்பாக இருந்தது. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கவே அவளுக்கு பிடிக்கல. பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருந்ததாக அவளுக்கு தகவல் வர உடனே அங்கு கிளம்பி போய்விட்டாள் மலர். இரவு ஒரு 7 மணிக்கு திரும்பி வந்தபோது லாக்கப் கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொஞ்சிக் கொண்டிருந்தான் பாண்டி. இந்த கழுதைகளை 4 தட்டி விசாரித்து எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மலர். விஷயத்தை சொன்னவுடனே லாக்கப் அறைக்குள் மலருக்கு ஒரு நாக்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி. லாக்கப்புக்கு உள்ள வந்த மலரை பார்த்து சரியா சாப்பிடலையா
அக்கா முகத்துல சுரத்தே இல்லையே அப்படின்னு சரோஜா மறுபடியும் அந்த அக்கா பாட்டு பாட ஆரம்பித்த உடனேயே மலருக்கு எங்கிருந்துதான் அந்த கொலைவரி வந்ததோ தெரியல. பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவுடைய வாயிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டாள். சரோஜாவுடைய சில பற்கள் உடைந்து உதடு கிழிந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக சரியான சமயத்துல தடுத்து நிறுத்திவிட்டான் பாண்டி. இல்லாவிட்டால் மலருக்கு இருந்த ஆத்திரத்துக்கு சரோஜா லா கப்பிலேயே சமாதியாகி இருப்பாள். காசுக்கு முந்தி விரிக்கிற கழுதைக்கு என்னோட என் நடி அக்கா உறவு. இனி ஒரு தரம் அக்காங்கிற வார்த்தையை கேட்டேன் கொலையே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல கொந்தளிக்கிறாங்க மலர். சரோஜாவுக்கு தாங்க முடியாத வலி, கண்கள் நிரம்பி விட்டனர். தன் கைகளாலேயே அடிபட்ட வாயை மூடியபடி மலரை பார்த்து கோபத்துடன் முறைத்து பார்த்தாள். பேசித்தனம் செய்றவளுக்கு அக்கா உறவு கேக்குதாக்கும். அதற்கு மேல சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை. கையை வாயிலிருந்து எடுத்தாள். நீ செய்றதும் என்னவா? பூட்சடிந்திருந்த தன் கால்களால் சரோஜாவின் இடுப்பில் மாறி மாறி உதைத்தாள். மாலதி. மலர் சும்மா இரு கழுத. சரோஜாவை அடைக்க முயன்று கொண்டான் பாண்டி. நான் காசுக்காக படிக்கிற வேசிதான். நீ டிரான்ஸ்பருக்காக ஆபீசரோட படுக்க நினைக்கிற பத்தினி விரதமா? நானாவது சோத்துக்கு இல்லாம செய்றேன். நீ இன்னும் சுகமா வாழணும்னு செய்ற. அதுக்கு உன் புருஷனை வேற உடைந்தது என்று சரோஜா துப்பிய போது இரத்தத்தோடு சேர்ந்து இருந்து அவளது உடைந்த பற்களும் கீழே விழுந்தன. அவளை மிதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது. பின்னர் மலர் விடுவிடுவென வெளியே போய்விட்டாள். அப்போது அந்த லாக் கப்பில் இருந்த எல்லா பெண்களும் சேர்ந்து பாண்டியிடம் எல்லாத்தையும் வெளியே விட்டியா? யார் போட வேணாம். மதியம் நான் அங்க போகும்போது யாரும் இல்லைன்னு சொல்லிருங்க புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாமே விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர். ஆனால் சரோஜா மட்டுமே தயங்கி தயங்கி மலர் இருக்கைக்கு வந்தாள். நிமிர்ந்து பார்த்தாள். மலர். சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கே உரித்தான வளமையுடன் இருந்தது என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டமும் இருந்தது. அப்போது அந்த சரோஜா மலரிடம் பேச ஆரம்பிக்கிறாள். புருஷன்தான் சொல்றானேன்னு ஏடா கூடமா எதுவும் செஞ்சிராத ஆம்பளைங்க அதை மறக்கவே மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது அந்த ஆபீசர் உன்னை அங்க தொட்டானா இங்க தொட்டானான்னு அசிங்கமா கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வரேன்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்துட்டு சரோஜா சொல்லிட்டு கிளம்புறான். இந்த முறை சரோஜா அக்கா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழைச்சபோது கூட மலருக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை. அவளுடைய வார்த்தையில் இருந்த அர்த்தம் அவளுக்கு புரிந்து கொண்டது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.